தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். நேயர்களே, இது உங்கள் ஸ்பார்க் தமிழ் ஆடியோ புக்ஸ். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கதை நான் வாசிக்கிற விதம் இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை கேட்கும் ஆர்வமுள்ள உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. எழுத்தாளர் அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய கடல் புறா பாகம் 1, அத்தியாயம் 30. இரவில் வந்த இருவர். அரும்பாடுபட்டு பெரும் விலை கொடுத்து கலிங்கத்து மன்னனான பீமன் திரட்டி வைத்திருக்கும் இணையற்ற அரபு புறவிகளில் 20 விலைக்கு வாங்க வந்ததன்றி அவற்றுக்கான பொன்னையும் தன் முன்னால் கொட்டி குவித்த அமீரையும் அவனுடன் ஆஜானுபாகுவாய் நின்ற அனபாயனையும் குழப்பமும் திகிலும் கலந்த பார்வையுடன் நோக்கிய அரண்மனை குதிரைச்சாலை தலைவன் நீண்ட நேரம் பதில் சொல்ல வகையறியாது மிரண்டு விழித்து கொண்டு நின்றான். அமீர் தன் நாட்டவன் என்ற காரணத்தாலும் அத்துடன் தன் உயிர் நண்பன் என்ற நினைப்பினாலும் அவனுக்கு எந்த உதவியையும் செய்ய தயாராக இருந்த குதிரைச்சாலை தலைவன் அமீர் கேட்ட உதவியால் தன் பதவி உயிர் அத்தனையும் பறிபோய்விடும் என்பதை உணர்ந்ததன் விளைவாக பெரும் பிரம்மை பிடித்து பல நிமிஷங்கள் குழம்பவே செய்தான். அது தவிர யாரும் வாங்க அஞ்சும் பழக்கப்படாத முரட்டு குதிரைகளை அவர்கள் ஏன் வாங்க முற்படுகிறார்கள் என்பதும் அவனுக்கு புரியாத புதிராக இருக்கவே இதில் ஏதோ மர்மம் புதைந்து கிடக்கிறது என்பதை மட்டும் உணர்ந்து கொண்டாலும் அந்த மர்மம் எதுவாக இருக்கக்கூடும் என்பது தெரியாததால் ஓரளவு திணறவும் செய்தான். அவர்கள் கேட்பது போல் தான் எந்த காரணத்தை கொண்டு விற்பது, விற்றாலும் அவற்றை எப்படி குதிரைச்சாலையிலிருந்து அப்புறப்படுத்துவது என்ற விஷயங்களை எண்ணி பார்த்து சிந்தை கலங்கிய அந்த அரபு நாட்டான் தன் குழப்பத்தில் விடுதலை அடைந்தாலும் கிளியிலிருந்து விடுதலை அடையாதவனாக மெல்ல மெல்ல தன் எண்ணங்களை கேள்விகளாக தொடுக்கவும் முற்பட்டு, அரண்மனை விற்பனை சாலை அல்லவென்பதை நான் உனக்கு சொல்ல வேண்டுமா அமீர் என்று வினவினான். உள்ளத்தில் கிளி பரவ வந்த காரியத்தின் மீது மெதுவாக ஆட்சேபனை புயல் வீச முற்பட்டு விட்டதை உணர்ந்த அனபாயன் தன் கூரிய விழிகளை அமீரின் மீது திருப்பினான். அந்த விழிகளை சந்திக்க முடியாத அமீர் தன் பார்வையை குதிரைச்சாலை தலைவன் விழிகளுடனே உறவாட விட்டு, அரண்மனையை வர்த்தகச்சாலை என்று யாராவது சொல்வார்களா? அதற்குத்தான் கலிங்கத்தின் பொது அங்காடி இருக்கிறதே. அது மட்டுமா, பெருவணிகர் சிறுவணிகர் வீதிகளிலும் வர்த்தகச்சாலைகள் இருக்கின்றனவே என்றான் சர்வசாதாரணமாக. அப்படி இருக்க அரண்மனையில் குதிரை வாங்க ஏன் வந்தாய் என்று மீண்டும் கேட்டான் அந்த அரபு நாட்டான். மற்ற இடங்களில் கிடைக்காதவை இங்கிருப்பதால் தான் என்று பதில் சொன்னான் அமீர். கலிங்கத்தில் வேறெங்கும் குதிரைகள் கிடைக்காதா? குதிரைச்சாலை தலைவன் குரல் அப்பொழுதும் குழம்பி கிடந்தது. கிடைக்காமல் என்ன, கிடைக்கும், ஏராளமாக கிடைக்கும் என்றான் அமீர். அப்படியானால் அந்த பொதுச்சாலைகளில் வாங்குவதுதானே என்று கேட்டான் அரபு நாட்டான். நாங்கள் பொதுச்சாலையில் தலை காட்ட முடியாது என்பது ஒரு காரணம் என்றான் அமீர் மெதுவாக. ஏன்? கேள்வி ஆச்சரியத்துடன் எழுந்தது. இன்று கலிங்கத்தின் நீதிமண்டபத்தில் நடந்தது தெரியுமல்லவா? அமீரின் இந்த பதிலில் ஓரளவு விளக்கமும் இருந்தது. தெரியும் தெரியும் என்று கூறி தலையையும் ஆட்டிய குதிரைச்சாலை தலைவன் அனபாயனை ஆச்சரியம் ததும்பும் கண்களுடன் நோக்கி, இத்தகைய சாகச செயல்கள் அரபு நாட்டில் நடப்பதுண்டு. இந்த நாட்டில் நடப்பதை இன்றுதான் கேள்விப்பட்டேன். மிகவும் துணிகரச் செயல் என்று பாராட்டிவிட்டு மீண்டும் அமீரை நோக்கி, புரிகிறது அமீர், நீதிமண்டப சம்பவத்திற்கு பிறகு அனபாயர் பொதுச்சாலைகளில் தலை காட்டுவது அபாயம். நீ அவர் நண்பன் என்பதும் கலிங்கத்தின் ஆட்சியாளருக்கு தெரியும். ஆம் ஆம், நீங்கள் இருவரும் மறைவில் இருப்பதுதான் உசிதம் என்று உள்ள நிலையை தெளிவாக விவரித்தான். குதிரைச்சாலை தலைவன் அத்தனை திட்டமாக நிலைமையை புரிந்து கொண்டதை பற்றி மகிழ்ச்சி கொண்ட அமீர் புன்முறுவலொன்றையும் தன் பெரும் உதடுகளில் தவளவிட்டு, இப்பொழுது புரிகிறதா நான் உங்களிடம் குதிரை வாங்க வந்த காரணம் என்றும் கேட்டான். உண்மையில் அந்த அரபு நாட்டானுக்கு காரணம் விளங்கவில்லை. ஆகவே அவன் கேட்டான், பொதுச்சாலைகளுக்கு நீங்கள் போக முடியாதிருக்கலாம், நான் போகலாம் அல்லவா என்று. போகலாம் என்றான் அமீர். அப்படியானால் உங்களுக்கு பதில் குதிரைகளை நான் வாங்கலாமே என்றான் குதிரைச்சாலை தலைவன். வாங்கலாம், அதில் சில கஷ்டங்கள் இருக்கின்றன என்று சுட்டிக்காட்டினான் அமீர். என்ன கஷ்டம் என்று கேட்டான். முதலில் உங்களை அரண்மனைக்கு குதிரை வாங்கவே அரசர் நியமித்திருக்கிறார். ஆமாம், அரண்மனை குதிரைகள் அங்காடிகளிலிருந்து வாங்கப்படுவதில்லை. இல்லை, நேராக மரக்கலங்களிலிருந்து வந்திறங்கும் குதிரைகளில் சிறந்தவற்றை வாங்கிவிட்டு பிறகுதான் அங்காடிக்கு குதிரைகள் அனுப்பப்படுகின்றன. ஆம், உள்ளூர ஏற்பட்ட சந்தேகத்தால் வார்த்தைகள் நீள இழுத்தான் அரபு நாட்டான். நீர் அங்காடியில் குதிரை வாங்குவது அரசருக்கு தெரிந்தால் முதலில் பதவி போய்விடும் என்று அமீரும் இழுத்தான். அரபு நாட்டான் கண்கள் அச்சத்தால் பெரிதாக விரிந்தன. என்ற ஒளியிலும் அந்த அச்சம் விரிந்து கிடந்தது. அடுத்தபடி குதிரைகள் பிறருக்கு வாங்கப்பட்டது என்பது தெரிந்தால் என்று நீட்டினான் அமீர். சிறைவாசம் என்று திகிலுடன் வந்தது அரபு நாட்டான் பதில். அனபாயருக்காக வாங்கப்பட்டது என்பது தெரிந்தால் சிரச்சேதம்
இதை சர்வசகஜமாக சொல்லி வார்த்தையை முடித்த அமீர், இப்பொழுது தெரிகிறதா பொதுச்சாலைகளில் எங்களுக்காக நீயும் புரவி வாங்க முடியாது என்பது என்று கேட்டான். அமீருக்கு என்ன பதில் சொல்வதென்பதை அறியாமல் விழித்த குதிரைச்சாலை தலைவன், அப்படியானால் அரண்மனை புரவிகளை விற்பது உசிதம் என்பது உன் கருத்தா என்று ஆத்திரத்துடன் கேட்டான். இதை பாருங்கள் என்று பதிலுக்கு அமீர் எதிரே குவிந்திருந்த 2000 பொற்களஞ்சுகளை சுட்டிக்காட்டினான். என் உயிர் 2000 பொற்காசுகள் தான் பெருமா? அரபு நாட்டான் கேள்வியில் ஆத்திரத்தின் எல்லை திறந்தது. பெருமானம் எத்தனை என்பதை சொன்னால் கொடுக்க சித்தமாக இருக்கிறோம். 5000 போதுமா என்று கேட்டு சிரித்தான் அமீர். அரபு நாட்டானின் பெரும் கண்கள் கனலை கக்கின. விளையாட இது நேரமில்லை அமீர், குதிரை விற்பனைக்கு இது இடமும் இல்லை என்றான் அவன். உண்மை உண்மை என்றான் அமீர். எது உண்மை என்று சீறினான் குதிரைச்சாலை தலைவன். விளையாட இது நேரமில்லை என்பது, விற்பனைக்கும் இது இடமில்லை என்று கூறினேன் என்று கோபத்துடன் சுட்டிக்காட்டினான் அரபு நாட்டான். அதில்தான் அடியவனுக்கு சற்று கருத்து வேற்றுமை இருக்கிறது என்று அமீர் விண்ணப்பித்துக் கொண்டான். கருத்து வேற்றுமையா? ஆமாம். என்ன கருத்து வேற்றுமை? புரவிகளை நாங்கள் எங்காவது வாங்க வேண்டும் என்றால் அரண்மனையில் தான் வாங்க முடியும். அது மட்டுமல்ல, எங்களுக்கு தேவையான முரட்டு குதிரைகள் பொதுச்சாலைகளில் கிடைக்காது. இந்த பதிலை கேட்டதும் குதிரைச்சாலை தலைவனின் இதழ்களில் இகழ்ச்சி நகை விரிந்தது. குதிரைகள் வாங்க வேண்டுமானால் இங்குதான் வர வேண்டுமா? ஆமாம் என்றான் அமீர். அதுவும் முரட்டு குதிரைகள்? ஆமாம் ஆமாம். அமீர், உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடித்திருக்கிறதா? இதுவரை இல்லை. அப்படியானால் குதிரைகளை வாங்க அரண்மனைதான் சரியான இடம் என்று ஏன் சொல்கிறாய்? ஏனெனில் நாங்கள் குதிரைகளை மீண்டும் விற்க வேண்டியதில்லை என்று மிக மெதுவாகவும் திடமாகவும் சொன்னான் அமீர். முன்னுக்கு பின் முரண்பாடாக வந்த அமீரின் பதிலில் ஏதோ மர்மம் புதைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட குதிரைச்சாலை தலைவன் அமீரின் முகத்தை நன்றாக ஆராய்ந்தான். இருவர் கண்களும் நீண்ட நேரம் சந்தித்தன. அந்த சந்திப்பிலிருந்து பார்வையை அகற்றாமலேயே சொன்னான் அமீர், குதிரைகள் விற்பனைக்கு வேண்டியதில்லை, வாடகைக்குத்தான் என்று. வாடகைக்கா? மெல்ல வந்தது அரபு நாட்டானின் கேள்வி. அவன் மூச்சு மட்டும் பெரிதாக இருந்தது. ஆம், சில நாளிகைக்கு என்ற அமீர், வேண்டுமானால் அனபாயரை கேளுங்கள் என்றான். அவர்கள் உரையாடலை கேட்டுக்கொண்டும் ஏதும் பேசாமல் மௌனமாக நின்றிருந்த அனபாயனை நோக்கிய அரபு நாட்டான் அமீரின் பேச்சுக்கு அந்த வீர முகத்திலும் ஆமோதிப்பு இருந்ததை கவனித்தான். அவன் விழிகளில் பயம் விரிந்தது. ஏதோ அபாயமான திட்டத்தில் இந்த இருவரும் தன்னை ஆழ்த்த திட்டமிட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட குதிரைச்சாலை தலைவன் அமீரை மீண்டும் நோக்கி, விவரமாகச் சொல் அமீர், புரவிகள் தற்காலிகமாக உங்கள் வசம் இருக்க வேண்டுமா என்று கேட்டான். இல்லை இல்லை, உங்கள் வசமே இருக்கலாம். 2 நாளிகைகள் நாங்கள் சொல்லும் இடத்தில் இருந்தால் போதும். அதற்கு பிறகு நீங்கள் புரவிகளை இங்கு கொண்டு வந்து விடலாம். அதற்குத்தான் 2000 பொற்காசுகள் என்று விளக்கிய அமீரின் பெருவிழிகள் அர்த்தபாவத்துடன் அரபு நாட்டான் முகத்தில் நிலைத்தன. எந்த இடத்தில் குதிரைகளை நிறுத்த வேண்டும் என்று கேட்டான். விஷயத்தை மெல்ல புரிந்து கொள்ள துவங்கிய குதிரைச்சாலை தலைவன். கடற்கரையில் என்று அமீர் குறிப்பிட்டான். கடற்கரைக்கு குதிரைகளை ஏன் கொண்டு போனா என்று கேள்வி வந்தால் என்ன செய்வது? அரபு நாடு பாலைவன நாடு. ஆமாம், அரேபிய குதிரைகள் மணலில் தான் பழக்க வேண்டும். ஓஹோ, ஆகவே அரண்மனை முரட்டு குதிரைகள் இருப்பதை கடற்கரையில் பழக்குகிறீர்கள். இதை யாரும் ஆட்சேபிக்க முடியாது. முடியாது. பழக்கப்படும் போது குதிரைகள் தாறுமாறாக ஓடுவது வழக்கம் தானே? ஆமாம், அதை யாரும் ஆட்சேபிக்க முடியாதல்லவே. முடியாது. அவ்வளவுதான் எங்களுக்கு தேவை. எந்த சமயத்தில் குதிரைகள் கடற்கரைக்கு வர வேண்டும் என்று கேட்டான் அரபு நாட்டான். நாளை இரவு 6வது நாளிகை வரட்டும். 8வது நாளிகைக்கு மேல் அவை அங்கிருக்க தேவையில்லை. முரட்டு குதிரைகளை இரவில் பழக்குவது வழக்கமாதலால் எந்தவித சந்தேகமும் ஏற்படாது என்று சுட்டிக்காட்டினான் அமீர். குதிரைச்சாலை தலைவன் அனபாயன் மீது தனது கண்களை திருப்பினான். அனபாயரே, உங்களைப் போல் சிறந்த வீரர்கள் உலகத்தில் மிகவும் அபூர்வம். அந்த வீரத்திற்கும் அமீரின் நட்புக்கும் நான் பணிகிறேன். எந்த நேரத்திற்கு நான் குதிரைகளை பழக்க வேண்டும் கடற்கரையில் என்று கேட்டான். அதற்கு அடையாளம் தரப்படும் என்றான் அனபாயன். எப்பொழுது, எங்கு என்று கேட்டான் அரபு நாட்டான். கடற்கரையில் ஆகாயத்தை கவனித்து இருங்கள். புரிந்து கொண்டதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தான் அந்த அரபு நாட்டான். அனபாயன் மீண்டும் சொன்னான், குதிரைச்சாலை தலைவரே, நீர் நமக்கு இன்று செய்யும் உதவிக்கு பிரதியாக இந்த 2000 பொற்களஞ்சுகள் அல்ல, உமது உதவியால் பெரும் அரசுகள் பயன் பெறப் போகின்றன. அந்த பயன் தகுந்த உருவெடுக்கும் போது அனபாயன் நெஞ்சத்தில் முதலில் நீங்கள் தான் இருப்பீர்கள். உணர்ச்சியுடனும் ஆவேசத்துடனும் ராஜரீகத்துடனும் உதிர்க்கப்பட்ட சொற்களால் சொர்க்கபோகத்தை அடைந்த அந்த அரபு நாட்டான் தலையை மிகவும் தாழ்த்தி அனபாயனை வணங்கினான். இந்த அடிமையின் உயிர் இனி தங்களுடையது என்று கூறினான். இந்த உறுதிமொழிக்கு பிறகு அவனிடம் விடைபெற்று கொண்டு செல்ல எழுந்த அனபாயன் அமீர் இருவரில் அமீர் மட்டும் திடீரென ஒரு வினாடி நின்று, ஒரு முக்கியமான விஷயம் மறந்துவிட்டேன் என்று குதிரைச்சாலை தலைவனை நோக்கி கூறினான். என்ன விஷயம் என்று கேட்டான். தங்களிடம் ஒப்படைத்தேனே சில பணியாட்கள், பணிப்பெண்கள்,
ஆம் ஆம், அவர்களை பொழுது விடுவதற்குள் இல்லத்திற்கு அனுப்பிவிட வேண்டும். மிகவும் கஷ்டமாயிற்றே. தங்களுக்கு எதுவும் கஷ்டமில்லை, அவசியம் அனுப்பிவிடுங்கள் என்று திட்டமாக கூறி அந்த அரபு நாட்டானை தலை தாழ்த்தி வணங்கிய அமீர் அதற்கு மேல் தாமதிக்காமல் அனபாயனை அழைத்து கொண்டு புறப்பட்டு பழையபடி திட்டிவாசலுக்கு வெளியே வந்ததும் இருவரும் தலைமுக்காடுகளை இழுத்து போர்த்தி கொண்டு குதிரைகளில் ஏறி சென்றார்கள். வணிகர் வீதியில் இருந்த இல்லத்தை அணுகியதும் அதற்கு மேல் ஆபத்து ஏதுமில்லை என்ற காரணத்தால் முக்காட்டை நீக்கிய அமீர், பிரபு, நீங்களும் முக்காட்டை எடுத்து விடுங்கள் என்று உற்சாகத்துடன் கூற முற்பட்டவன் திடீரென பேச்சை நிறுத்தி கடிவாளத்தை இழுத்து குதிரையையும் நிறுத்தினான். அவன் செய்கையை கவனித்த அனபாயனும் தானும் குதிரையை நிறுத்தி, என்ன அமீர் என்று கவலையுடன் கேட்டான். பதிலுக்கு அமீர் தன் இல்லத்தின் வாயிலை சுட்டி காட்டினான். வாயிலில் 2 குதிரைகள் நின்றிருந்தன. 2ம் அரசாங்க வீரர்களின் குதிரைகள் என்பது அவற்றின் மீதிருந்து தொங்கிய பக்கச்சீலைகளிலிருந்து மிக திட்டமாக தெரிந்தது. அந்த குதிரைகளிலிருந்து அப்பொழுதுதான் இறங்கிய 2 வீரர்கள் அமீரது விடுதியின் பெருங்கதவை நோக்கி மெல்லச் சென்றனர். அடுத்தபடி கதவு தட்டப்படும் என்று அமீரும் அனபாயனும் எதிர்பார்த்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்தபடி காரியம் நடக்கவில்லை. வர்த்தகர்களில் ஒருவன் தான் அங்கியில் இருந்த பெரும் சாவியொன்றை எடுத்து பெருங்கதவின் பூட்டு வாயிலில் பொருத்தினான். அமீரின் கண்களில் வியப்பும் பிரமிப்பும் மிதமின்றி தாண்டவமாடின. பிரபு, பிரபு, ஆபத்து வந்துவிட்டது என்று அச்சத்துடன் குளறினான். அன்பிற்கினிய நேயர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? என்னோட குரல் மற்றும் கதை சொன்னதுடன் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை தவறாம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக்கும் தட்டி விடுங்க. அதோட உங்களை மாதிரியே கதையை விரும்பக்கூடிய உங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு வேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. கதை கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போற நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன். ஒவ்வொரு ஆடியோ புக்கு பின்னாடியும் பல மணி நேர உழைப்பு இருக்கு. அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் தான் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதும் உங்கள் லைக், ஷேர்ஸ் மற்றும் கமெண்ட். இது மட்டும்தாங்க. இந்த விஷயங்களை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மற்றும் இன்னொரு அருமையான கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்.